சிலுவை பாதை. இந்த 14 ஸ்தலங்களையும் ஒரே இடத்திலிருந்து சொல்லலாகாது. கொஞ்சமாகிலும் நடந்து 14 ஸ்தலங்களையும் இயேசுநாதர் பட்ட பாடுகளை நினைத்து தியானித்து கொண்டே சொல்லவும். சிலுவை பாதை பலன்கள். பாவங்களுக்காக மனத்துயர் கொண்டு தனியாக அல்லது மற்றவர்களோடு சேர்ந்து சிலுவை பாதையை செய்யும் ஒவ்வொரு முறையும் ஒரு நிறைபலன் பெறலாம். இந்த பக்தி முயற்சியை செய்ய இயலாதவர்கள் அரை மணி நேரமாவது நம் ஆண்டவரின் பாடுகள், இறப்பு பற்றி பக்தியுடன் ஒரு நூலை வாசித்து தியானித்தால் ஒரு நிறைபலன் அடையலாம். சுருக்கமான சிலுவை பாதை. பீடத்துக்கு முன்பாக, என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர் நீர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என்மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் அதே பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, சிலுவையிலே நீர் அறையுண்டு சாக தீர்வையிடப்பட்டதை தியானித்து நாங்கள் உம்மை வணங்குகிறோம். அகோர தீர்வையிலே நின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவுது. ஆமீன். இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் அதே பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, நீர் பாரமான சிலுவையை சுமந்து சென்றதை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுக்கு இவ்வுலகில் வருகிற வேதனைகளையும் தீமைகளையும் பொறுமையோடு அனுபவிக்க அருள் தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பாரக்கடவுது. ஆமீன். மூன்றாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் அதே பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையின் கீழே முதல் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் செய்கிற பாவங்களிலே மூர்க்கராய் நிலை கொள்ளாமல் உடனே அவர்களை விட்டு எழுந்திருக்க உதவியருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பாரக்கடவுது. ஆமீன். நான்காம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் அதே பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்முடைய புனித அன்னை உமக்கு எதிர்கொண்டு வருகிறதை கண்டு நீர் சொல்லிலடங்காத வேதனையை அனுபவித்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாகும் வேளையில் வியாகுல அன்னையின் அடைக்கலத்தை அடைய உதவியலும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவுது. ஆமீன். ஐந்தாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் அதே பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவை சுமந்து போகிறதற்கு சீரேன் ஊராகிய சீமோன் உதவி செய்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம்.
எங்களுக்கு நியமித்திருக்கிற சிலுவையாகிய துன்பங்களை உம்மோடு கூட நாங்கள் சுமக்க கருணை புரிந்தலும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பறக்கடவுது. ஆமீன். 6ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் அதே பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, வெரோனிகா அம்மாள் உம்முடைய திருமுகத்தை துடைத்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் ஆள் பார்த்து செயல்படாமல் புண்ணிய நெறியில் உறுதியாய் நடக்க உதவியருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பறக்கடவுது. ஆமீன். 7ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் அதே பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையின் கீழே 2ஆம் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் எந்த பாவத்திலும் திரும்ப விழாதபடிக்கு கருணை கூர்ந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவுது. ஆமீன். 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் அதே பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை நோக்கி அழுத எருசலேம் பட்டணத்து பெண்களுக்கு நீர் ஆறுதல் சொன்னதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் புரிந்த பாவ துரோகங்களுக்காக துயரப்பட்டு அவைகளுக்காக எப்போதும் அழுது கொண்டிருக்க அருள் பொழியும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பறக்கடவுது. ஆமீன். 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் அதே பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் 3ஆம் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையின் கீழே 3ஆம் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாவான பாவத்தோடே செத்து முடிவில்லா நரகத்திலே விழாதபடிக்கு எங்களை காத்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இழப்பார கடவுது. ஆமீன். 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் அதே பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்முடைய ஆடைகளை களைந்ததையும் உமக்கு புளித்த திராட்சரசத்தை குடிக்க கொடுத்ததையும் தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் அனைத்திலும் உம்முடைய திருவுளத்துக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடு நடக்க கருணை கூர்ந்தருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பறக்கடவுது. ஆமீன். 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் அதே பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவையில் அறையப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் இவ்வுலக செல்வங்களையும் இன்பங்களையும் மட்டுமே நாடாமல் அவற்றை கொண்டு விண்ணுலக அரசினை சம்பாதித்து கொள்ள அருள் தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பறக்கடவுது. ஆமீன். 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் அதே பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதர் சிலுவையில் இறக்கிறார். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவை மரத்தில் உயிர் விட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் உம்மை மாத்திரமே அன்பு செய்து அருள்நிலையில் இருந்து விண்ணுலகில் உம்மோடு வீற்றிருக்க உதவியருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பறக்கடவுது. ஆமீன். 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் அதே பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறந்த இயேசுவை அவர் தாயார் மடியில் வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே,
உம்முடைய திருச்சடலத்தை சிலுவை நின்று இறக்கி வியாகுல அன்னையின் மடியிலே வளர்த்தியதை தியானித்து உம்மை தொழுகிறோம். எங்களுடைய இதயத்திலே உம்முடைய திருக்காயங்களும் தூய அன்னையின் வியாகுலங்களும் பதிந்திருக்க உதவியரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பறக்கடவது. ஆமேன். 14ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஏனென்றால் அதே பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்முடைய திருச்சடலம் அடக்கம் செய்யப்பட்டதை தியானித்து உம்மை தொழுகிறோம். நாங்கள் சாகும் மட்டும் உம்மை நேசிக்கவும் உம்முடைய பேரின்ப அரசுக்கு வந்து சேரவும் அருள் தாரும் சுவாமி. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பறக்கடவது. ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன்.